அண்ட் ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஈவில் டென் 2ல் ஈஸி மோடில் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கோடை வந்து பார்த்துக்கலாம். கோடு பார்த்ததுக்கப்புறமா இந்த இது ஒன்று எந்திரிச்சிருச்சா? சரி, சூப்பர். நம்ம வந்து எந்த ரூட் எடுக்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து கார்டன் வழியாக போயிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட் அசம்பிள் பண்ணிட்டு இதுக்கு வந்து முட்டை லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக மாரி நான் வந்து மெதுவாக வந்து முட்டை போய் லோட் பண்ணிட்டு வந்தேன் டக்குன்னு. ஓகே, இன்னும் வந்து எதுவுமே இல்லை. இந்த கம்மிக்கு மேலே இருக்க இந்த நெஸ்ட்டில் இருக்க முட்டைங்களை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். ஓகே, லோட் பண்ணியாச்சா டக்குன்னு வந்து அங்கிட்டு உள்ள ஓடி போயிட்டு நம்ம இங்கேருந்து மெதுவாக கீழே இறங்கிட்டு நம்ம இங்கே வந்து இதை வச்சிடலாம். இதை வந்து இப்போதைக்கு கீழே போட்டு இந்த இது வந்து இப்படி கூடி போனோம்னா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது மிராக்கிள் ரெசிபி, இது திஸ் வா. நம்ம வந்து மிராக்கிள் ரெசிபியை சூஸ் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்து ஈவினிங் என்ன பண்ண ஏற்கனவே நம்ம போன டைம் வந்து போன டைம் ஈவில் 1 ஆடும்போது ஈவில் வச்சு செஞ்சோம். இந்த டைம் நம்மளை அவள் வச்சு செய்ய போகிறா. அது மட்டும் நல்லது தான். ஓகே, இப்போதைக்கு இந்த பேன்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேன்ச்சஸ் தள்ளுறா டே இது தள்ளுறா. ஓகே, இப்போதைக்கு இன்னும் ஈவினிங் வரல, நான் பற்றி இன்னும் வரல. எல்லா சுவிட்சையும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது எதுக்காக ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறேன், எல்லாத்தையும் டக்குன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன். அதே நம்ம இந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு சுவிட்ச் வந்து இந்த பக்கத்துலேயே இருக்கும். இந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு பேட்ரி வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் பார்த்துடலாம். ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து சும்மா பார்த்தாலே போதும், நமக்கு நோட்ஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நம்ம வந்து பண்ணல. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஐயா அந்த ஐ ட்ராப்பரை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஐ ட்ராப்பரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஈவன் வந்து மேலே கூப்பிட்ருவோம். ஏன் அப்படி மேலே கூப்பிட்றோம் அப்படின்னா மேலே அவளை கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லை அப்படின்னா ஈவன் வந்து நம்மளை அடிச்சிடும் வந்து டக்குனு கீழே இறங்கி. இப்போ வந்து நம்ம டக்குனு ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போன உடனே வந்து அவன் என்ன யோசிப்பான், நம்ம வந்து ஸ்கூலில் ஒன்று நிற்பான். டக்குன்னு வந்து நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாங்கெட் வாட்டர் எடுத்துடலாம். ஒரு தேங்கி நிற்கிற இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து 3 ட்ராப் வந்து விடணும். அடுத்து இங்கேயும் வந்து 3 ட்ராப் விடணும். அடுத்து 2 ட்ராப்புக்கு வந்து க்ரீன் போர்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இங்க்கு விட போகிறோம். ஸோ அதனால் வந்து போயிட்டு இதில் வந்து 1 2 3 அந்த 3 ட்ராப் விட்டுட்டதுக்கப்புறமா போய் டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்க்கு தேடி வச்சுப்போம். இங்கு தேடி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து இங்கு வச்சு தேடணும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் போர்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து இதில் வந்து கிளாஸ் கிடைக்கும். அந்த கிளாஸ் எதுக்காக கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து டெலிஸ்கோப் வந்து செய்யணும். டெலிஸ்கோப்புக்கு வந்து லென்ஸு மாற்றணும். அதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ்லேருந்து கீழே கழட்டி போட்டு லென்ஸை எடுத்துக்கிறோம். ஓகே, இன்னும் வந்து அவனுக்கு இன்னும் 2 பேர் அவனுக்கு யாருமே இன்னும் வரல போல். நம்ம இன்னும் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவன் ஃபோட்டோ விழுந்துடுச்சு. ஓகே, ஈவன் வந்து இங்கே செட்டாக பண்ணிருந்துட்டுருப்பா. ஓகே, இங்கே எல்லாத்தையும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இத்தனை லாக்கரில் நான் எங்கே இன்னும் போய் க்ரீன் போர்ஷனை தேடுறது, ஐயோ கடவுளே. ஓகே, நம்ம எல்லாத்தையும் தேடி பார்ப்போம். இங்கேயும் இல்லையா? சூப்பர், இந்த இடத்துல இல்லை. சரி, ஓகே, நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கிட்டு எதுவும் இல்லை. இங்கிட்டு இந்த சைடில் இதுலையும் இல்லையா? அடே என்னடா அது எதுலேயுமே இல்லை. ஓகே, லாஸ்ட்டில் வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்போது க்ரீன் போர்ஷன் வந்து 4 ட்ராப் போட சொல்லியிருக்காங்க. நான் 2 ட்ராப்னு சொல்லிட்டேன். 4 ட்ராப் போட சொல்லியிருக்கானுங்க. இது என்னதியா? இவளை வந்துட்டாலும் நினச்சேன். கரெக்டாக வந்துட்டான். செத்துனால நான் ஓகே, இவனு வந்து இப்போ செத்து கிடக்கா. 4 டாப் க்ரீன் போர்ஷன் போட்டுட்டு இங்க்கு எடுத்துகிட்டு வரணும். இங்க்கு எடுத்துகிட்டு போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாமா? இல்லை, இப்போதைக்கு நம்மளுக்கு ஐ ட்ராப் இங்கே கீழே போட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஏன்னா ஈவிலன் வந்து ஸோ டேஞ்சரஸ். அதான் நான் சொல்கிறேன். ஈவிலன் 2 வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பாள். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டிக்கு போக முடியாது இப்போதைக்கு. அந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே. சர்ச்சுக்கு போகும்போது டக்குன்னு ஈவிலன் நம்மளுக்கு முன்னாடி நின்னா, அந்த மாதிரி தான் நானே சாவேன். ஈவிலன் டக்குன்னு முன்னாடி நின்னா அப்படின்னா நம்மளை ஒரே அடிச்சு படுக்க போட்டுருவான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, டக்குன்னு அவள் வந்து 60 செகண்டுக்கு வந்து மயக்கத்தில் தான் கிடப்பேன். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துடலாம். ஓகே, பேட்ரி எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் தான் இருக்குது, ஸ்கூலில் தான் இருக்குது. ஸ்கூலில் போயிட்டா அப்படின்னா நம்ம கதை கோவிந்தா தான். இந்த பேட்ரியை ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2-3 டைம் கீழே 1 டைம் போட்டுக்கலாமா? இங்கே ஒரு 2-3 டைம் போட்டுட்டு அடுத்து வந்து ஈவினிங் கண்டிப்பாக வருவாள். ஸோ வந்து அப்போ டைமில் வந்து நம்ம ஓடி போயிடலாம். ஈவினிங் வருவான்னு நினைக்கிறேன்.
இவளே இங்கே வாண்ணே. ஓகே, நாங்கள் சத்தத்தை கொடுத்ததுக்கப்புறமா நான் அப்போ வந்து இங்கே வந்துட்டேன். இது வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இப்போதையும் நம்ம வந்து கருப்பு தறி உருவாக்குறதுக்கு வந்து இங்கு மட்டும் தேவைப்படுது. இங்கு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் மெதுவாக. இங்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும். ஆனால் மற்ற கிளாஸ் ரூம்ஸில் தான் இருக்காது. ஓகே, கிளாஸ் இங்கே தான் இருக்குது. அது இங்கே தான் இங்கேயே இருக்கட்டும். நமக்கு வந்து கிளாஸ் இப்போதைக்கு தேவை கிடையாது. இங்கே இந்த செஸ்ட் எத்தனை டிராக்டர் இந்த டெஸ்கே ஆஃப் பண்ணுறது? இதில் எதுலேயுமே இல்லையா? பாவிங்களா டே. ஓகே, இதுலேயும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த பொருளாக வந்து இங்கு தான் தேடிட்டு இருக்கோம். இங்கு இன்னும் வந்து எங்கே போச்சுன்னே தெரியலையே. நான் மோஸ்ட்டாக எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே தேடிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே இங்கு பாட்டில் கிடைக்கிற மாதிரியே இல்லை. அப்படின்னா இந்த கிளாஸில் இந்த இது தொடர்ந்து பார்த்தா இங்கு இருக்குது. இந்த கடவுள். ஓகே, நம்மளுக்கு இங்கு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு நம்ம இங்கு வந்து எவ்வளோ நாள் ட்ராப் பண்ணிக்கலாம். அது வந்து போர்ஷன் உருவாக்குற வரைக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வந்து கிடச்சிச்சு. அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து டக்குன்னு ஓடிடணும். ஏன்னா ஈவினிங் வந்து டக்குனு வந்தாலும் வந்துடுவாங்க. அதனால எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்போதைக்கு 2-3 சத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக நல்லா நிறைய சத்தம் கொடுத்துட்டு போவோம். கண்டிப்பாக ஈவினிங் வருவோம். அடுத்து வந்து நம்ம முட்டையை வந்து டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ள நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஹோலி வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கை வந்து டிப் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து சர்ச்சுக்கு கிளம்பிடலாம். சர்ச்சில் ஈவினிங் நிற்கக்கூடாது. இருந்தால் அப்புறம் நம்மளை அடிச்சிடுவோம் ஒரே செகண்டில். ஓகே, அதுக்கு தாங்க நான் அவ்வளோ சத்தம் போட்டு வந்தேன். ஈவினிங் இருக்கிறாதுன்னு. ஆனால் ஈவினிங் கரெக்டாக இங்கே தான் இருந்தால். இன்னும் வந்து நமக்கு ரெண்டு நைட்ஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஓகே, கோடை பார்த்தாச்சு. டக்குன்னு நம்ம கீழே இறங்கிடலாம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இவளை போட்டு தள்ளணும். கண்டிப்பாக இவளை போட்டு தள்ளியே ஆகணும். இவள் பண்ணதான் அநியாயம். அதனால் இவரை கண்டிப்பாக போட்டு தள்ளியே ஆகணும். ஏன்னா நம்ம இன்னும் சர்ச்சுக்கே வரல. சர்ச்சுக்குள்ளேயே நம்ம இன்னும் வரல. அதுக்கே நம்ம அடிச்சிட்டா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவள் பலி வாங்கியே ஆகணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம முட்டையை வந்து இந்த இது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கோமே, அதை வச்சு முட்டையை வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாய்சன்டு எக்ஸாக மாறிடும். அடுத்து வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா மேலே போகணும். மேலே போயிட்டு அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு அதில் வந்து அங்கே வச்சே போட்டு தள்ள போகணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம டக்குன்னு வந்து அங்கிட்ட வந்து கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து மேலே தான் போகிறோம். ஏன்னா ஈவினிங் வந்து வந்தா அப்படின்னா அவள் போட்டு தள்ளுறதுக்கு மேலே வச்சு தான் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பின்னாடி இருந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம அடி வாங்காமல் இருப்போம். இந்த கோழி தான் கரெக்டாக அடித்தாலும் அடிச்சிடும். அதாவது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா கிளிட்ஜு மூலிமா நம்மளை அடிச்சிடும். அதனால் வந்து எந்த அளவுக்கு பின்னாடி நிற்கணுமோ அந்தளவுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஓகே, அந்த ஈவினிங் வந்து இங்கே ஈவினிங் நீங்கள் வந்தா அப்படின்னாலே ஜிம்மி இங்கே வந்தோம். ஜிம்மி கம்மி அந்த கம்மி கண்டிப்பாக வந்துடும். அதனால வந்து ஓரளவுக்கு நம்மளால ஈஸியாக முடிச்ச முடியாது. பைத்திய கடி வந்து தொடடி இதுக்கு 2 பேர். ஓகே, இவளன் வந்து அப்படியே படுத்துட்டா. இன்னும் வந்து அந்த இவளுக்கு அடியாள்னு ஒருத்தர் இருப்பானே, அவனை மட்டும் போட்டு தரணும். எருமை எங்கடி எத்தனை டைம் தான் அதில் போட்டு எடுக்கிறது? அந்த எக்கு மாமா இந்த நான் வந்துட்டு சாவு. ஓகே, ஸோ வந்து எக்கு திருப்பி லோட் பண்ணிடலாம். எக்கில் சாவன் இருக்குது. எக்கை லோட் பண்ணி முட்டையில் டிப் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இப்போ இது எப்போ எந்திரிக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஒரு வாரம் டக்குன்னு எந்திரிச்சிட்டாளுங்க அப்படின்னா அவ்வளோதான். இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம முட்டையை டிப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து எப்போ வேணும்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்து முட்டையை டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்த வந்து எல்லா பொருட்களையுமே ஸ்கூல்லேருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து கீயை வந்து எடுக்கணும். அதுதான் வந்து அடுத்து நம்ம பண்ண போனோம். ஓகே, ஸோ வந்து மேலே போயிட்டு அது 5 பேர் எந்திரிச்சிட்டலாம் வந்துட்டு நீங்கள் கீழே போட்டு நம்ம வந்து கீழே போயிட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்து வந்து நமக்கு வந்து இதுக்கு அடுத்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ப்ரோக்கன் ரூலர் தேவைப்படும். அது எதுக்கு அப்படின்னா அட்டிக்கை தொடக்க எவ்வளோ நம்ம கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். க்ரீன் ஹவுஸோட கீ வந்து எங்கே இருக்கும்? க்ரீன் ஹவுஸ் கீ தேவை கிடையாது. உண்மையாக இருந்தால் க்ரீன் ஹவுஸ் கீ தேவை கிடையாது. ஓகே, இப்போதே வந்து நம்ம ப்ரோக்கன் ரூலர் மட்டும் கண்டுபிடிக்க நினைக்கணும். ஓகே, இங்கே தான் ப்ரோக்கன் ரூலர் இருக்குது. இந்த ரூலர் எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம அந்த டேப்லெட் இருக்குமே அந்த டேப்லெட்டுக்குள்ளே உள்ள இது பண்ணிடலாம். லாஸ்ட்டாக போனாட்டே. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம இதுவே இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகேவா, அப்போ வந்து அட்டிக்கு வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சா. அதுக்கடுத்து வந்து லென்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து திருப்பி நம்ம இங்கே தான் வரப்போகிறோம்.
ஏன்னா இன்னும் நிறைய இதை வந்து இந்த கிளாஸை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுதான் நம்மளோட இதுவும் இருக்குது வேலை. ஏன்னா க்ரீன் ஹவுஸ் கீ வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த எஸ்கே பண்ணல, இந்த மிராக்கிள் எஸ்கே இந்த நசர் தந்திங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இது தேவைப்படும். ஐயோ பேர் என்ன, அந்த க்ரீன் ஹவுஸ் கீ தேவைப்படும். அதை தவிர நமக்கு க்ரீன் ஹவுஸ் கீ தேவை கிடையாது. ஓகே, ஸோ வந்து இப்போ லென்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல, இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு டெலிஸ்கோப்புக்காக. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபெமோன் எடுத்துருப்போம். ஃபெமோன் எடுத்துனது இல்லை, நான் கோட் போட்டு வச்சுட்டானுங்க. அந்த ஃபெமோன் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து அந்த சர்ச்லேயே வந்து சிஸ்டர் 2 இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே பெல் அடிச்சோடனே எதுக்காக யார் நம்மளை கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவங்க கீழே போவாங்க. அப்போ நம்ம ஃபெமோன் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி புது ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. அப்போ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பேட்ரி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த பேட்ரி வந்து கீழே இருக்கிற பல்ப் சிஸ்டரோட கனெக்டாக இருக்கும். இதில் நம்ம இந்த பேட்ரி யூஸ் பண்ணி ஒரு டிவைட் வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த சைடில் இருக்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்ரி யூஸ் ஆக போகுது. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். இங்கே கீழே இறங்குதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபெமோனுக்கு பாஸ்வேர்ட் போட்டுப்பேன்னு தான் நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் போடலான்னு பார்த்துட்டு வருவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை. இன்னும் இந்த 4 பைத்தியக்காரங்க இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து யார் ஃபஸ்ட்டு எந்திப்பா அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கோழி இருப்பீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தள்ளமே அந்த வவ்வாலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு ஒருத்தன், அதுதான் ஃபஸ்ட்டு எந்திக்கும். அதுக்கடுத்து தான் அந்த வவ்வால் எந்திக்கும். அந்த வவ்வால்கள் தான் ஈவினிங் எந்திப்பான். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த 2 பேர் தான் நம்மளை ஓடுதல்வானுங்க. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டில் வந்து கோடை போட்டுடலாம். ஓகே, கோடு வந்து 305. அடுத்து வந்து அந்த வந்து இப்போ ஃபெமோன் எடுத்துக்கலாம். ஃபெமோன் எடுத்துகிட்டு இந்த இது இருக்குங்க, இந்த டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பெல் அடிச்சிச்சு சொல்லிட்டு சத்தம் கேட்டு அவள் கீழே வருவாள். அப்போ நம்ம இந்த விண்டோவை தொடர்ந்து இந்த பாக்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து கீழே தள்ளி விட்டுருலாம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இப்போ வந்து புது பாக்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ளே நம்ம இப்போ அட்டிக்கு போகணும். அது அங்கே போயிட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஈஸி, நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகே, டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு போனா டேய் லாஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சா. இன்னும் வந்து அந்த பெத்திக்கடை இன்னும் வரல. இங்கே வந்தா அப்படின்னா நம்ம அடிச்சுட்டு வரல. ஓகே, நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணதுக்கு அடுத்து தான் வந்து ஜோசப் பண்ணிட்டான். இப்போ வந்து நம்ம பெல் அடிச்சுட்டு மெயின் டோரோடே சாவியை மட்டும் எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் வந்து இன்னும் வேலை இருக்குது. வரும்போதே டக்குன்னு இங்கேயே அடிச்சிடலாம். மேகா சாவி கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. அதுக்கு திருப்பி வந்து இல்லை, அவள் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டும். அப்போ நம்ம அடித்தா போதும். ஏன்னா இப்போ அடித்து அது வந்து ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி கரெக்டாக சாவி உள்ளே விடல அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து சீவனுக்குள்ளே விழுந்துட்டா, இந்த சீவனுக்குள்ளே வந்த சாவி வந்து இல்லைன்னா கார்டனுக்கு போயிடும். நம்ம அந்த கார்டன்லேருந்து அந்த சாவியை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போதைக்கு கார்டன் போயிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து எஸ்கேப் ஆகிற மட்டும்தான் இவ்வளோ 2ல் இருக்குது. லாஸ்ட்டாக தான் அதனால இந்த வீடியோவே முடிய போகுது. 1 நிமிஷம் தான் எஸ்கேப் ஆகிடுவேன். டக்குன்னு வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அங்கே போயிட்டு அந்த இது எடுக்கணும், இந்த மெயின் டோரோட அந்த மெயின் டோரோட கீ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு எஸ்கேப்பாக நசரத் தந்திங் இருக்குது. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த கீழே எடுத்துகிட்டு மேலே போகிறது மட்டும் பாக்கி. ஓகே, நம்ம வந்து மேலே போயிடலாம். மேலே போடாதே, வேலை போடா, இவன் வேலை எடுத்து கீழே விழுந்த மாதிரி. ஓகே, அது மட்டும் இல்லை, யார் அது 4 பேர் மறந்துட்டாங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன், அந்த 4 பேரையுமே காணோம். நம்ம வந்து எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எஸ்கேப்பே 2 வகையில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் சும்மா மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சும்மா மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இது வரும், கம்மி வரும். இது இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை, லவ் யூ ஆல் கைஸ்.